ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, இங்கிலீஷில் ஒரு சில கான்செப்ட்ஸுக்கெலாம் நமக்கு சோர்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். எங்கடா போய் படிக்கிறது, எடுக்க வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறப்போ இது நமக்கு எங்கெல்லாம் கேட்குறாங்க, ஆர்சிலையுமே நமக்கு கேட்குறாங்க இப்போல்லாம். ஸோ ஆர்சிலையுமே நமக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனியாக வேர்டு யூசேஜ்லையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரேசல் வேர்பு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் டெஸ்ட்லையுமே எனக்கு ஃப்ரேசல் வேர்ப் 1 or 2 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி பார்க்குறப்போ தனியாகவுமே ஃப்ரேசல் வேர்ப் கான்செப்டில் எனக்கு கேட்குறாங்க. ஸோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கூட எனக்கு ஃப்ரேசல் வேர்ப் வந்து இருக்குது. அப்போது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பாதிக்கு பாதி டாப்பிக்கில் வந்து ஃப்ரேசல் வேர்ப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் படித்தாலுமே புதுசாக நமக்கு டெய்லியுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக்கான ஒரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம ஹிந்து பேப்பர். அதில் வந்து நம்ம ரீட் பண்ணுறப்போ ஏதாவது வேர்ட்ஸ் ஃப்ரேசல் வேர்ப் வச்சுருந்தது அப்படின்னா அதை நம்ம காமனாக நோட் டவுன் பண்ணிக்கிறது தான். ஸோ இதை தாண்டி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில எஃபோர்ட் போட்டு ஃப்ரேசல் வேர்பை லேர்ன் பண்ணணும். இன்றைக்கி என்ன பண்ணலாம், நிறையா வீடியோஸ் ஃப்ரேசல் வேர்பில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி டாப் இம்பார்ட்டண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரேசல் வேர்பை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஸ்க் அவுட். ஸோ ஆஸ்க் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களை வந்து இன்வைட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ இன்வைட் ஆன் அ டேட். He asked out me to go for a dinner, ஓகேவா? அப்போ இவன் என்ன பண்ணா, அந்த டின்னர் போகிறதுக்காக என்ன இன்வைட் பண்ணா. ஸோ ஆஸ்க் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்வைட் ஆன் அ டேட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேக் டவுன். ஸோ பேக் டவுன் அப்படின்னா பேக்னா பின்னாடி, டவுன்னா கீழே இறங்குறதா, விச் மீன்ஸ் கிவ் அப் அ பொசிஷன். கிவ் அப் எ பொசிஷன். ஸோ பேக் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னோட பதவியை விட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பதவி அப்படிங்கிறப்போ எந்த ஒரு பொசிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ பேக்டு டவுன் அஸ் அ மேனேஜர் அப்படின்னா அவனோட மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்ல இருந்து கீழே வந்துட்டான். ஸோ வாலண்டராக என்ன பண்ணிடுறது, கிவ் அப் பண்ணிடுறது, ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்டு பேக் டவுன். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா பேக்கப். பேக்கப் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி தான் பார்க்கணும், ஏன்னா எனக்கு பேக்கப் இல்லை. ஸோ பேக்கப் இன் த சென்ஸ் சப்போர்ட் இல்லை, யாரும் எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு பேக்கப்பும் இல்லை. ஸோ ஐ ஷுட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? இல்லை அப்படின்னா நான் வந்து இதை வந்து இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கோ, இன்னொரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோ, இன்கேஸ் இந்த ஃபைல் உனக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக் அ காப்பி ஆஃப் இட் அப்படிங்கிறப்போ கைண்ட்லி ஹாவ் அ பேக்கப் ஃபார் இட் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகே? விச் மீன்ஸ் மேக் ஏ காப்பி ஆஃப் சம்திங். அப்போது ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று சப்போர்ட், இன்னொன்று வந்து எனக்கு மேக் ஏ காப்பி. ரெண்டுமே எனக்கு மோர் ஆர் லெஸ் சேம் தான். அண்ட் ஃபோர்த் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோ அப். ப்ளோ அப் அப்படின்னா டோன்ட் ப்ளோ அப் திஸ் இஷ்யூ, லீவ் இட் அசைட் அப்படிங்கிறப்போ ப்ளோ அப்னா என்ன அர்த்தம், எக்ஸ்ப்ளோடு, ஊதி பெருசாக்காத, ஓகேவா? எக்ஸ்ப்ளோட். ப்ளோ அப் அப்படின்னா எக்ஸ்ப்ளோடு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் டவுன். பிரேக் டவுன் நமக்கு தெரியும், என்னோட வண்டி வந்து என்ன ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் ஸ்டாப் ஒர்க்கிங். சரிங்களா? ஸ்டாப் ஒர்க்கிங். அண்ட் சிக்ஸ்த் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா பிரேக் இன், ஓகேவா? பிரேக் இன், அதாவது இந்த பிரேக்குன்னு சொல்கிறப்பவே ரெண்டு விஷயங்கள் இம்பார்ட்டண்ட். ஒன்று பிரேக் இன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பிரேக் இன் டூ. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பிரேக் இன் அப்படின்னா என்டர் பை ஃபோர்ஸ், அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே நுழையிறோம், பட் அது நம்மளா நுழையலை, ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை அதுக்குள்ளே சேர்த்து விடுறாங்க. அதாவது பிரேக் இன் டூ அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் ஃபோர்ஸாக உள்ளே நுழையிறோம், ஓகேவா? ஃபோர்ஸிபிளி. புரிஞ்சா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸு? பிரேக் இன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன்னா ஒருத்தவங்க நம்மளை உள்ளே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அதாவது பிரேக் இன் டூ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே வந்து வாலண்டரிலாம் உள்ளே போகிறோம், என்டர் ஃபோர்ஸிபிளி, ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈஸியாக சொல்லிக்கலாம். எப்படின்னா பிரேக் இன்னா என்ன வச்சுக்கலாம், அரேஞ்ச்டு மேரேஜ் வச்சுக்கலாம். பிரேக் இன் டூ அப்படின்னா லவ் மேரேஜ் வச்சுக்கலாம். ரெண்டுமே எனக்கு ப்ராப்ளம் தான். பட் பிரேக் இன் அப்படிங்கிறப்போ ஒருத்தவங்க மூலமாக நம்ம உள்ளே போகிறோம். பிரேக் இன் டூ அப்படிங்கிறப்போ வி ஆர் கெட்டிங் இன் டு இட், ஓகேவா? அதான்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கப். யூஸ்வலாகவே தெரியும் பிரேக்கப் அப்படின்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எண்ட் பண்ணிக்கிறது. ஸோ எண்ட் a ரிலேஷன்ஷிப். சரிங்களா? எண்ட் a ரிலேஷன்ஷிப். அண்ட் 9th வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா bring about. ஓகேவா? bring about. ஸோ bring about அப்படின்னா ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது. ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது. ஸோ to cause. to cause. அடுத்து பார்த்தோம்னா bring up. ஸோ bring up அப்படிங்கிறப்போ என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் bring up this topic with me anymore. இந்த விஷயத்தை இனிமேல் என்கிட்ட மென்ஷன் பண்ணாத. ஓகேவா? ஸோ bring up அப்படின்னா மென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஐ brought up my kid in a very lavish manner அப்படிங்கிறப்போ brought up அப்படின்னு சொல்கிறோம். ஸோ brought up அப்படின்னா ரைஸ் எ சைல்டு. ஓகேவா? அப்போது ஒரு விஷயத்துக்கு அதாவது bring up அப்படிங்கிறப்போ 2 மீனிங் எனக்கு கொடுக்குது. ஒன்று மென்ஷன் பண்ணுறது, இன்னொன்று வந்து குழந்தைய வளர்க்குறத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா bring up, brought up அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரஷ் அப் அப்படின்னா எனக்கு ரிவைஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா இம்ப்ரூவைஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இம்ப்ரூவ். யூ நீட் டு ப்ரஷ் அப் யுவர் நாலேஜ் இன் இங்கிலீஷ். யூ நீட் டு ப்ரஷ் அப் யுவர் நாலேஜ் இன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? பம்ப் இன்டூ. ஸோ பம்ப் இன்டூ அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், பை சான்ஸ் ஐ பம்ப் இன்டூ மை ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்போ எதேர்ச்சியாக போயிருந்தேன், என்ன பண்ணேன், கோஇன்சிடென்ஸாக நான் பார்த்தேன். ஸோ மீட் பை சான்ஸ். பிளான் பண்ணி பார்க்கல, எதேர்ச்சியாக பார்க்குறத வந்து பம்ப் இன்டூன்னு சொல்லலாம். சரிங்களா? மீட் பை சான்ஸ். அண்ட் பேர்ன் அவுட். ஸோ பேர்ன்னா என்னது, எரியிறது. அப்போ பேர்ன் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெட் எக்ஸாஸ்டட். ஐ எம் பேர்னிங் அவுட் ஆஃப் மை எனர்ஜி, விச் மீன்ஸ் ஐ எம் கெட்டிங் எக்ஸாஸ்டட். சரிங்களா? கெட்டிங் எக்ஸாஸ்டட். Call back. I tried to call you. It seems you are in some other work. So kindly call back once you get free அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கால் பேக்னா அது திருப்பி கூப்பிடுறது. ரிட்டர்ன் அ கால். அடுத்து பார்த்தோம்னா கால் ஆஃப். ஸோ கால் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ், ஆப்வியஸ்லி கேன்சல். ஓகேவா? மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறது. மை மேனேஜர் கால்ட் ஆஃப் திஸ் மீட்டிங். கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன்ட் 15 phrasal verbs. நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாடலில் தான் நம்ம இதை வந்து டீச் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A to Z நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 600 phrasal verbs தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இந்த சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு phrasal verb பற்றின ஒரு கவலையே இருக்காது. சோர்ஸ் தான் இந்த இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். சரிங்களா? 600 words அப்படிங்கிறப்ப எஸ், இட்ஸ் மோர் தென் எனஃப். A to Z நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ask out மீன்ஸ் இன்வைட் ஆன் அ டேட். பேக் டவுன் அப்படின்னா கிவ் அப் அ பொசிஷன். பேக்கப் அப்படின்னா சப்போர்ட், இல்லை அப்படின்னா மேக் அ காப்பி. ப்ளோ அப் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர். பிரேக் டவுன் அப்படின்னா ஸ்டாப் ஒர்க்கிங். பிரேக் இன் அப்படின்னா என்டர் பை ஃபோர்ஸ். பிரேக் இன்ட்ரூ அப்படின்னா என்டர் ஃபோர்ஸ்பிளி. பிரேக்கப்னா என்ன அர்த்தம்? எண்ட் ரிலேஷன்ஷிப். பிரிங் அபவுட் அப்படின்னா ஏற்படுத்துறது. ஸோ காஸ். பிரிங் அப் அப்படின்னா இது மென்ஷன் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ரைஸ் அ சைல்டு. ப்ரஷ் அப் அப்படின்னா இம்ப்ரூவ். பம்ப் இன்டூ அப்படின்னா மீட் பை சான்ஸ். பர்ன் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட் எக்ஸாஸ்டட். கால் பேக் அப்படின்னா திருப்பி கூப்பிடுறது. ரிட்டர்ன் அ கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி மென்ஷன் அ கமெண்ட் so that we can continue this particular series from A to Z phrasal verbs. ஓகேவா? Hope the session is useful and thank you for watching.